வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி ஒரு சின்ன கதையை பற்றி பார்க்கலாமா? ஒரு ஞானி இருந்தார். அவர்கிட்ட நிறைய சீடர்கள்லாம் இருந்தாங்க. அதில் ஒரு சீடன் குருவே, எனக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டார். உடனே குரு அந்த சீடன் கையில் ஒரு கல்லை கொடுத்து, இதை நீ எடுத்துகிட்டு போய் நான் சொல்கிற இடத்துல போய் விற்றுட்டு வா. முதல்ல காய்கறி சந்தையில் இதை விற்றுட்டு வா. இந்த கல் கொஞ்சம் அழகாகவும் நல்ல பெருசாகவும் இருந்தது. அவர் அனுப்புகிறப்ப சொன்னார், இதை நான் விற்றுட்டு வான்னு சொன்ன உடனே அப்படியே விற்றுறாத, நீ விற்கிற மாதிரி நடி, ஒரு விலையை சொல்லு, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன விலைக்கு கேட்குறாங்கன்னு பாரு, இதை வாங்க வர்றவங்களோட மனப்பான்மையை நல்லா கவனிச்சிட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. இந்த சீடனும் அந்த கல்லை எடுத்துக்கிட்டு காய்கறி சந்தைக்கு போனார். போயிட்டு ஒரு விலை சொல்லி கேட்டார். அப்போ வாங்க வந்தவங்க இந்த கல்லை எடைக்கல்லுக்கு பதிலாக பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைச்ச விலைக்கு கேட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் என் குழந்தைக்கு இதை விளையாட கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு குறைச்ச விலைக்கு கேட்டார். இவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே விற்கிற மாதிரி நடிச்சுட்டு திருப்பி குருக்கிட்ட என்ன எல்லாரும் இவ்வளவு இந்த கல்லை ரொம்ப குறைச்சலாம் இடம் போட்டு என்ன ரொம்ப குறைச்ச விலைக்கு கேட்குறாங்க, என்ன அதனால் நான் விற்கிற மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. உடனே குரு சொன்னார், சரி இந்த கல்லை எடுத்துகிட்டு தங்கம் விற்கிற இடத்துக்கு போ அப்படின்னாரு. இந்த சீடனும் அந்த கல்லை எடுத்துகிட்டு தங்கம் விற்கிற இடத்துல போய் கல்லை விற்கிறதுக்கு பேசுகிறப்ப சில பேர் இது ஒரு 1000 ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் ரொம்ப அழகாகவே இருக்குது, எங்கள் வீட்டில் நல்ல ஒரு ஷோகேஸில் வைப்பேன், இதை ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இவர் விற்கிற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி குருக்கிட்ட என்ன இந்த சாதாரண கல்லை 1000 2000லாம் கேட்குறாங்க, என்ன நானும் அப்படி விற்கிற மாதிரி பண்ணிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே குரு சொல்கிறாரு, இதை வைரம் விற்கிற வைர சந்தைக்கு போ, என்ன வைரம் விற்கிற இடத்துக்கு போய் நீ விற்றுப்பாரு அப்படின்ன உடனே வைரம் விற்கிற இடையில போய் இந்த கல்லை வச்சு காமிச்சார். உடனே இது ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது, இது ரொம்ப அதிர்ஷ்டமான கல்லாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன இது ஒரு 10,000 ரூபாய்க்கு தருவீங்களான்னு கேட்டார். ஒருத்தர் இது நான் ரொம்ப பொக்கிஷம் மாதிரி நான் வச்சுக்க போகிறேன், இந்த கல்லை ரொம்ப அழகாக இருக்குது, இது ஒரு 20,000க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இந்த சீடனுக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. உடனே திருப்பி குருக்கிட்ட என்ன இவங்கெல்லாம் என்ன இப்படி கேட்குறாங்க, என்ன எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு, 20,000க்கு கூட கேட்டாங்க இந்த கல்லை அப்படின்னாரு. உடனே அதுக்கு குரு சொன்னார், இந்த கல்லை போல தான் மனுஷனும். நம்ம ஒரு காய்கறி சந்தையில் இருக்கிறப்ப நம்ம மதிப்பு ரொம்பவே குறைவு. இதே நம்ம ஒரு வைர சந்தையில் இருக்கப்ப, அதாவது நம்ம மனநிலையை வைரம் போல் உயர்த்திக்கிட்டோன்னா நம்ம நிலையும் நல்லா உயர்ந்துடும். நம்ம நிலை தகுதி எல்லாம் உயரணும்னா நம்ம மனசை நம்ம வைரத்துக்கு ஒப்பாக நம்ம நம்மளை உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அறிவுரை சொன்னார். அதாவது எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ளல், அதாவது எதையுமே நல்ல உயர்வாக நம்ம நினச்சிக்கணும். நம்ம உயர்வாக நம்மளை பற்றியே நம்ம உயர்வாக நினைக்க தான் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள்.